guys, welcome back to Divya Krish Vlogs. இன்னைக்கு என்ன vlogனு பாத்தீங்கன்னா நாங்க வந்து பெங்களூர்ல இருக்கிற பன்னர்கேட்டா ஜூக்கு தான் வந்து போயிருந்தோம். சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் நாங்க பார்க்கறோம் அப்படி சொல்றத இந்த vlogல வந்து பார்க்க போறீங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்ள என்ட்ரி ஆனதுமே பாத்தீங்கன்னா டிக்கெட் பிரைसेसோட காம்போ வந்து ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி இருக்கு. அதுல வந்து போட்டுருக்காங்க. சோ அத பார்த்துட்டு வந்து நம்ம டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம். அப்புறமா இங்க வந்து உள்ள பேக்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணி தான் அலோவ் பண்றாங்க. சோ பிளாஸ்டிக் வந்து யாரும் எடுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிற டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா சஃபாரி ப்ளஸ் ஜூக்கு தான் வந்து எடுத்திருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 350. இதிலே வந்து ஏசி அண்ட் நான் ஏசியும் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. நம்மளோட டிக்கெட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பஸ் டைமிங் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ கரெக்டாக நம்ம அந்த டைமுக்குள்ளே வந்து வெயிட்டிங் ஹாலுக்கு வந்து ரீச் ஆகிருக்கணும். வரோம் தம்பி, சிங்கம் பார்க்க போகிறோம். இந்த மான் என்னதுமா அது? மான் புள்ளி மானு எல்லாம் மான் கதம்பம் கழுதெல்லாம் இருக்கு. இந்த பையன் யானைக்கு ஹாய் சொல்லு தம்பி. ஏய் குட்டி யானை கியூட்டா இருக்கு. கரடி மாமா தெரியுதா இந்த பிளாக் கலர்ல? நாங்க போயிருந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா அனிமல்ஸும் ரைட் சைடு தான் வந்து இருந்துச்சு. மானும் யானையும் மட்டும்தான் லெஃப்ட் சைடில் இருந்தது. ஸோ உங்களுக்கும் சஃபாரி போகிற பிளான் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரைட் சைடில் உட்காந்துக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா அனிமல்ஸும் ரொம்ப பக்கத்தில் வந்து பார்க்க முடியுது. நாங்கள் வந்து இது தெரியாமல் லெஃப்ட் சைடில் போய் உட்காந்துட்டோம். ஸோ நிறைய அனிமல்ஸ் வந்து பார்க்க முடியல. இங்கே வந்து ஒயிட் கலர் டைகரும் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒயிட் கலரில் டைகர் பார்த்தது கிடையாது. இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒயிட் கலர் டைகர் பார்த்துருக்கீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பீஜமுடு டான் 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 டான். சஃபாரி இனிதே முடிவடைந்து விட்டது. சஃபாரி வந்து பார்த்திங்கன்னா 1 hour வந்து கரெக்டாக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ சஃபாரி போயிட்டு வரதுக்கே டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 o'clock மேலே ஆயிடுச்சு. சரி இதுக்கப்புறம் ஜூக்கு வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து போகலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக தான் வந்து வந்திருந்தோம். இங்கே உள்ளக்க இருக்கிற கடையில் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க. சரி அதனால் ரொம்ப வெயிலாக இருந்ததுனால கரும்பு சாறும் வாட்டர் மெலன் தான் வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு சரி வெளியே வந்து ஹோட்டல் இருந்துச்சு. சரி ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு தான் வந்து போயிருந்தோம். நாங்கள் வந்து வீக் டேஸில் போனதுனால பெருசாக ஹோட்டல்லாம் கூட்டம் இல்லை. நீங்கள் வந்து வீக்கெண்டில் போகணுன்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஹோட்டல்லாம் வந்து கண்டிப்பாக கூட்டமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா பீர் எல்லாமே மெனு கார்ட்லேயே வந்து இருந்துச்சு. ஸோ அது பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து சிக்கன் 65 அப்புறமா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், என்னோட பையனுக்கு வந்து தயிர் சாதம் தான் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். என்ன எங்க கை காட்டு. நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு உள்ளே அப்படி நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ கரெக்டாக என்னோட பையன் வந்து பார்க்கை பார்த்துட்டான். பார்க்கை பார்த்தா அவன் சும்மா இருப்பானா, உடனே வந்து ஓடிட்டான் விளாடுறதுக்கு. சரி எங்களுக்கும் வந்து சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக இருந்ததுனால சரி நம்ம இப்போ ஜூக்கு வந்து நடக்க முடியாது போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் விளாட வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜூ போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவனை வந்து விளாட வச்சுட்டு இருந்தோம். ஒரு 1/2 hour வந்து பார்க்கில் விளையாடிட்டு இருந்தான். அப்புறமா வந்து சரி ஜூ போகலான்னு சொல்லிட்டு போனோம். எங்களுக்கும் சரி பையனுக்கும் சரி சாப்பிட்டுட்டு நடக்க முடியுமான்னு தெரியல. அதனால பேட்டரி காருக்கு தான் வந்து டிக்கெட் எடுத்துருந்தோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 100 rupees சார்ஜ் பண்ணாங்க. தம்பி ஜிராஃப் கட்டில ஹாயா தூங்கிட்டு இருக்கு. சுப்பிரமணி தானே இல்லையா? அது கழுத புலியோ? ஆமா இது நாய் மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? ஏதோ வந்தா இருக்கு. ஹாய்ண்ணா சுப்பிரமணி. சுப்பிரமணி
கூப்பிடுமா சுப்பிரமணி கூப்பிடு சொல்லு சுப்பிரமணி சொல்லு கண்ணை திறந்துருக்கு வாங்க ஹிப்போபொட்டம ஷோ காமிச்சிட்டு இருக்கு ரோல் ஆகுது என்னமா இவன் தான்டா குட் பாய் நமக்காக வந்து போஸ் கொடுத்துட்டு இருக்கான் ஏய் குட் பாய் இருமா ஏய் ஹாய் ஹாய் குட் பாய் அது குட் பாய் இல்லம்மா அது மங்கி போஸ் கொடுத்துட்டு தம்பி பக்க பேர கீழே வந்துருச்சு ஏ அழகா இருக்கே கிளி அழகா ஏறுது பாரு தம்பி பக்கம் இன்னொரு கிளி வந்துருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிருங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.